தந்தை பெரியாரின் நினைவு நாளை ஒட்டி சென்னை பெரியார் திடலில் பகுத்தறிவு எணினி நூலகம் மற்றும் ஆய்வு மையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். தந்தை பெரியாரின் 51வது நினைவு நாளை ஒட்டி பகுத்தறிவு நூலகம் மற்றும் ஆய்வு மைய பொன்விழா சென்னை பெரியார் திடலில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர், மூத்த அமைச்சர்கள், எம்பிக்கள், திராவிட கழக தலைவர் கி. வீரமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் பகுத்தறிவு எணினி நூலகம் மற்றும் ஆய்வு மையத்தை திறந்து வைத்து முதலமைச்சர் பார்வையிட்டார். முன்னதாக அண்ணா சாலையில் உள்ள பெரியாரின் சிலையின் கீழே வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தந்தை பெரியார் நினைவு நாள் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பெரியார் கைத்தடியின் மாதிரியை கி. வீரமணி நினைவு பரிசாக வழங்கினார். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெரியார் நினைவிடத்திற்கு வந்ததை தாய் வீட்டிற்கு வந்ததைப் போல உணர்வதாக கூறினார். பெரியாரின் வரலாறுகள் இன்றைய இளம் தலைமுறையினரிடையே எடுத்து சொல்லப்படுவதாகவும், திராவிட மாடல் குறித்த கேள்வி எழுப்புபவர்களுக்கு பெரியாரின் கைத்தடியே பதில் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். தடைகளை உடைத்தெறிந்த தந்தை பெரியார் உலகமயமாகி உள்ளார் என்பது பெருமை அளிப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார். என்ன பேசுவது என்று புரியாமல் நான் விழித்துக் கொண்டிருக்கிறேன். காரணம், நம்முடைய ஐயா ஆசிரியர் அவர்கள் எனக்கு அளித்திருக்கக்கூடிய அந்த பரிசை வாங்குகிற போது என்னையே நான் மறந்திருக்கிறேன். வாழ்க்கையில் எத்தனை பரிசுகளை நான் பெற்றிருக்கலாம், வழங்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த பரிசுக்கு எதுவும் ஈடாகாது என்பதை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். போதும், எனக்கு இது போதும். திராவிட மாடல் என்றால் என்ன என்று கேலி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கைத்தடி ஒன்றே போதும். தாய் வீட்டுக்கு வந்திருக்கிறேன். தாய் வீட்டுக்கு வருகிற போதெல்லாம் நான் எழுச்சியை தொடர்ந்து பெறுவது உண்டு. ஆக அதை பெற்று இன்றைக்கு உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன். முன்னதாக பேசிய திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி, திராவிட இயக்கத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் கட்டி காத்து வருவதாகவும், சுயமரியாதைக்கு சொந்தக்காரராக விளங்கி வருவதாகவும் தெரிவித்தார்.